கிரியா பாபாஜி நமோ. எல்லாருக்கும் வணக்கங்க. மாதார் பாபாஜியோடைய சீரீஸில் எபிசோட் 4 in 4 minutes நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாபாஜியோட ஸ்டோரிஸ் எல்லாம் பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக மகாதார் பாபாஜிக்கும் போகருக்கும் இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, கட்டிராகாமா அப்படின்ற ஒரு பிளேஸில் அவங்க ஸ்ரீலங்காவில் இருந்து பயிற்சி பண்ண நாட்களில் பாபாஜி எந்த அளவுக்கு இன்டென்ஸாக வந்துட்டு அந்த கிரியாவை செஞ்சார், எத்தனை விதமான கிரியாவை வந்து பாபாஜி அந்த போகர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவர் பயிற்சி பண்ணாருன்றதை பற்றி தான் இப்போது நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு போகரை சந்தித்த உடனே ஒரு பெரிய ஆலமரம் அங்கே உட்காந்துக்கிறாரு. அங்கே உட்காந்த பிறகு பாபாஜி போகர் மட்டும்தான் இருக்காங்க, மீதி சீடர்களே இல்லை. அந்த இடத்துல பாபாஜி அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாரு போகர்கிட்ட, இப்போது இத்தனை யோகங்கள் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், என்ன யோகத்தை நான் பயிற்சி பண்ணணும்? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பயிற்சி பண்ண வேண்டிய இந்த கிரியாவுடைய பேசிக் லெவலில் உனக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பல பேருக்கு நான் இங்கே வந்துட்டு இனிஷியேட் பண்ணுற மாதிரி அன்றைக்கி போகர் அங்கே பாபாஜிக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கார், நாகராஜ் அவர்களுக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல அவர் பேசிக் கிரியா சிலது கொடுத்துருக்காரு. இதை நீ எவ்வளோ மணி நேரம் செய்கிற பார்க்கலாம், அது உன்னோட மனமுக்கு நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மனமாக உட்காந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பயிற்சி பண்ணியிருக்காரு. அப்படியே பண்ணியிருக்காரு. அது அந்த 6 மணி நேரம் 18 மணி நேரம் ஆச்சு, 24 மணி நேரம் ஆச்சு. பார்க்குறாரு போகர் அப்படியே 24 மணி நேரம் நாட்கள் ஆச்சு, 2 நாள், 6 நாள், 7 நாள், ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. அப்படியே பாபாஜி நோட் பண்ணுறாரு, என்ன இவர் அப்படியே உட்கார்றாரு, எந்திரிக்கவே இல்லை. திரும்ப அது அப்படியே ஒரு 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 நிலைக்கு அப்படியே போய்ட்றாரு நாகராஜ் அவர்கள். பாபாஜி போன பின்பாடு அப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு கான்ஷியஸ்னஸ் அவேக்காது. அதுதான் த சப்கான்ஷியஸை மாஸ்டர் பண்ணிட்டார் 7 நாள்லேயே. இப்போ அந்த 7 நாள் மணி நம்மளால் உட்கார முடியுமா அப்படின்ற கொஷின் உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். அப்படிலாம் நம்ம இங்கே உட்காந்துலாம் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே போகர் பாபாஜி, பிகாஸ் அவங்க 2 பேரோட கர்ம வினையே வேறு, அவங்க 2 பேரோட ஒரு பிறப்பே வேறு, நம்மளோட பிறப்பு வேறு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணணும். அவங்கள மாதிரி உட்காருன்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த தப்பு செய்யாதீங்க. இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு கடவுள் இது கொடுத்து இப்படி பயிற்சி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, அதுதான் நல்ல பாதை, அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அவர் வந்துட்டு அந்த 7 நாள் ஆச்சு, 21 நாள் ஆச்சு, அப்புறம் 48 நாள் ஆச்சு. 48 நாள் முடிஞ்ச பிறகு சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டார். அதுக்கு பேர் தான் சவிகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமாதி நிலையை அவர் தொட்ட பிறகு ஒன்றுமே இல்லைங்க, அப்போவே அவர் அடைஞ்சிட்டார் அந்த நிலையை. ஸோ அப்போது போகர் வந்து நீ அடுத்த லெவலுக்கு போகணும், பிகாஸ் வந்து இந்த கிரியாலாம் நீ செஞ்ச பிறகு இந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜை நீ இப்போவே வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு போயிட்ட. இதை விட சுப்பீரியர் ரேஞ்சு ஒன்று இருக்குது கிரியாவில், அந்த தவம்லாம் நீ செய்யணும். மகாமுத்ரைன்றதெல்லாம் சில நிறைய இருக்குது. அப்போது அந்த மகாமுத்ரைன்னா இப்போ வந்துட்டு கையில் வைக்கிற முத்ரை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஷாம்பவி முத்ரை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதெல்லாம் இப்போ சொல்கிறது. போகருக்கு அகத்தியருக்கு தெரிஞ்ச மகாமுத்திரைகள் வந்து இங்கே யாருக்கும் இப்போ தெரியாது, அதெல்லாம் ரகசியம். ஸோ அந்த மகாமுத்திரைகளை அவர் வச்சுருந்தார். அந்த மகாமுத்திரைகளை ரெடியாக பாபாஜி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அகஸ்தியர் தரிசனத்துக்காக மகாதார் பாபாஜி காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த அகத்தியர் தரிசனம் கிடைக்கிறதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ மாஸ்டர் ஆகிட்டார்னா, அப்போ அந்த அகத்தியர் தரிசனம் கிடைச்ச பிறகு அவருக்கு இன்னும் எவ்வளோ பயிற்சிகள் வந்து அவர் செஞ்சுருக்கணும் அப்படின்றது உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். எபிசோட் 5ல் நம்ம அதை பற்றி பேசுவோம். அகஸ்தியர் என்ட்ரியும் நாகராஜ் அவர்கள் அவருக்காக வந்துட்டு ஏங்கி அழுது வெயிட் பண்ண அந்த ஒரு சூழ்நிலைகள் பற்றி நம்ம வந்துட்டு எபிசோட் 5ல் பேசுவோம். அடுத்த தேர்ஸ்டே டியூன் இன் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரி ஓம், நன்றி.